வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் அசிடிட்டி அண்ட் பேசிசிட்டி. இந்த அசிடிட்டி அண்ட் பேசிசிட்டியை ரெண்டையும் ஒரே நேரத்தில் நான் எடுத்துக்கிறதுக்கு காரணம், அசிடிட்டியை பார்க்கும்போது பேசிசிட்டி ரெண்டுக்குமே அசிடிட்டி எதிரெலாம் இருக்குதோ பேசிசிட்டி அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போது அசிடிட்டிக்கு டேட் இஸ் மை ஹீரோ, அதை பாருங்கள். ஒரு அழகான ஒரு நிமோனிக். நம்ம எல்லாருக்குமே நம்ம டேட் தான் ஒரு ஹீரோ இல்லையா? ஸோ ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் அசிடிக் நேச்சரை பற்றி சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேடில் இருக்கிற டீயை பாருங்கள். டொனேட்டிங் ப்ரோட்டான், அக்செப்டிங் எலக்ட்ரான், தென் அதுக்கப்புறம் இண்டக்டிவ் எஃபெக்ட், ஸ்டேபிள் கான்ஜுகேட் பேஸ், மெகா சைஸு, ஈல்டு H+ அயான்ஸ். ஆனால் நம்மளுக்கு ஹீரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹீரோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் H ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், EWG குரூப், அதுக்கப்புறம் ரெசனன்ஸ், லோ pH. இதில் நமக்கு ரெசனன்ஸும் EWG குரூப்பும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை பாருங்கள். ஃபீனால், அப்புறம் மித்தைல் பென்சீன், அதுக்கப்புறம் நைட்ரோபென்சின். இதில் நைட்ரோபென்சின் தான், இந்த நைட்ரோ குரூப் தான் EWG குரூப். ஸோ EWG குரூப் இருந்ததுன்னா அசிடிட்டி ஜாஸ்தி ஆகுது, அதனால் இட் இஸ் மோர் அசிடிக். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள். அசிட்டிக் ஆசிட் இருக்குது. C6H5 CH2COH, C6H5COH. இதில் பென்சோயிக் ஆசிட் ரெசனன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ ரெசனன்ஸை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதனுடைய அசிட்டிக் கேரக்டரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹாலஜன் சப்ஸ்டியூட்டட் அசிட்டிக் ஆசிட்டை நீங்கள் பார்க்கலாம். இதில் ஃப்ளூரினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃப்ளூரினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அசிட்டிக் கேரக்டர் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட் தான் ஹையஸ்ட் அசிட்டிக் நேச்சர் இருக்கிற ஒரு காம்பவுண்டு. அடுத்து பேசிசிட்டியை பற்றி பார்க்கலாம். நம்ம அசிடிட்டியில் என்னெல்லாம் பார்த்துக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் பேசிசிட்டி. இதில் ரெண்டு கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று கேசியஸ் ஸ்டேட்டில், இன்னொன்று அக்வஸ் ஸ்டேட்டில். இதில் கேசியஸ் ஸ்டேட்லேயும் அக்வஸ் ஸ்டேட்லுங்கிறது வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கிறது. ரெண்டுக்குமே ஆப்போசிட்டாக இருக்குது. பாருங்கள், கேசியஸ் ஸ்பேஸில் டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி, அப்புறம் அமோனியா NH3. ஸோ அதாவது டெர்ஷரிக்கு தான் ஹையஸ்ட் பேசிக் கேரக்டர் இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், அக்வஸ் ஸ்டேட்டில் டெர்ஷரிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னதுன்னா, ஹையர் பிக்கர் சைஸாக இருக்கும்போது கரையிறது ரொம்ப கம்மியாயிரும் இல்லையா? அதனால் பேசிக் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். ஸோ பேசிக் கேரக்டர்னால் என்னது? அக்செப்டிங் த எலக்ட்ரான் அசிடிட்டி, இது டொனேட்டிங் த எலக்ட்ரான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். C6H5NH2 அது ரெசனன்ஸ் ஃபார்ம் பண்ணும் இல்லையா? மற்ற ரெண்டும் பாருங்கள் ரெசனன்ஸ் ஃபார்ம் பண்ணாது. ஸோ ரெசனன்ஸ் ஃபார்ம் பண்ணதுன்னா அது மோர் அசிட்டிக், ஸோ லெஸ் பேசிக்.